நம்மை பார்த்து கட்டமைப்பில்லாத கழகம் என்கிறார்கள். கட்டமைக்கப்படுவதற்கு காலமில்லை என்கிறார்கள். 2 ஆண்டுகளில் எப்படி செய்ய முடியும் என்கிறார்கள். 2 ஆண்டுகளில் செய்ய முடியும் என்பதை செய்து காட்டியிருப்பது நமது கழகம். ஒவ்வொரு பயிருக்கும் மரத்திற்கும் ஒவ்வொரு இயல்பு உண்டு. ஒவ்வொரு விதையை விதைத்தவுடன் 2 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் விளைகின்ற மரங்கள் பயிர்கள் உண்டு. ஆனால் மூங்கில் மரத்திற்கு ஒரு இயல்பு உண்டு. அது விதைக்கப்பட்ட பிறகு அதற்கு தேவையான வளர்ச்சிகள் அனைத்தையும் மண்ணிற்கு அடியிலேயே செலுத்தி 5-6 ஆண்டுகள் கழித்த பிறகு முதல் துளிர் விடும். அப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது 93ஆம் ஆண்டிலே தளபதி அவர்களின் பெயரால் ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக வந்தவன் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வெற்றி விளம்பர திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளரை எளியவனை காட்ட முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் ஒரு எளியவனை அந்த இடத்திலே பொறுப்பாளராக காட்ட முடியுமா? ஆனால் என்னை போன்றவர்கள் இன்னும் எனக்கு இயக்கத்தில் ரசிகர் மன்றத்தில் 30 ஆண்டுகள் பயிற்சி. நான் ஏன் பயிற்சி என்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் பயிற்சி தான். பொதுச் செயலாளர் அவர்கள் பார்க்கிறார், போதும் கிளம்புன்னு, அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் 2 மணித்துளிகள் தர வேண்டும் என்று தலைவரை கேட்டுக்கொண்டு இந்த கட்டமைப்புக்கு மட்டும் நான் பதில் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கட்டமைப்பது என்பது வெயில் இருந்தாதான் தெரியும். கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போகட்டும். அவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார், வழி காட்டுவார். அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம். தன்மானம் படைத்த தமிழகத்தை, எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை, எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை, மத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை, எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான். இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான். பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா, உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா, அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா? ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு, சாப்பாட்டுக்கு விட்டாவுணுமேனு எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள். அப்படிப்பட்ட தலைவா, எந்த கட்சிக்கு இப்படி ஒரு தலைவர் கிடப்பாங்க? நடக்கவே முடியாத தலைவர்களும், எழுந்து நிற்கவே முடியாத பொதுச் செயலாளரும் உள்ள கட்சிக்கெல்லாம் நாளைய தமிழ்நாடு நம்புதுன்ற நம்பிக்கை இருந்தால், அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான். எங்க பொதுச் செயலாளரை விட்டாலும் ஓடுவாரு, எங்கள் தலைவர் நின்னாலே ஓட்டம் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இளைய எழுச்சியை பெற்ற எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நாளைய தமிழகம் கொண்டாடும். அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு. ஒரு துதிபாடல் இல்ல, தலைவர் பார்க்கறத பார்த்து பயம் வந்துடுது. 1-2 வார்த்தை கூட பாராட்ட முடியல. பாராட்டியே பல பதக்கங்களை பெற்று, பாராட்டுகளின் மூலமே பல சன்மானங்களை பெற்று, ஊழல்களின் மூலம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து மக்களை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வெற்றி விளம்பர திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றும் வரை அன்பு தளபதியை உங்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களும் மகளிரும் இளைஞர்களும் ஓய போவதில்லை. 2026 தளபதியே உங்கள் காலம் வருக வருக, தமிழகத்துக்கு தலைமை ஏற்க வருக என்று வணங்கி வரவேற்று தந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.